தமிழக அரசியலில் விரைவில் பூகம்பம் வெடிக்கும் என்ற சூழல் உருவாகியுள்ளது. சமீபத்தில் மகாபலிபுரத்தில் நடந்த தாவேகா தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கவில்லை. காங்கிரஸ், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் மட்டுமே பங்கேற்றிருந்தனர். கூட்டணி உருவாக்கத்துக்கான முதல் கூட்டமாக பார்க்கப்பட்ட அந்த தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் 4 நிமிடங்கள் மட்டுமே பேசிவிட்டு அமர்ந்துவிட்டார் முதல்வர் விஜய். அங்கேயே கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் அப்செட் ஆகிவிட்டதாக சொல்கிறார்கள் கூட்டத்தில் பங்கேற்ற சிலர். தாவேகா மீது பாயும் விமர்சன அம்புகளை தடுக்கவும், தாவேகாவை விமர்சிக்கும் கட்சிகளை திருப்பி தாக்கவும் தான் ஒரு கூட்டணியை அமைக்க முயல்கிறார் முதல்வர் விஜய். அப்படியான வேலைகளுக்குத்தான் ஆளெடுக்க பார்க்கிறார். மற்றபடி கொள்கை ரீதியாக அவர் முடிவெடுக்கவில்லை. மாமல்லபுரம் கூட்டம் நடந்து 2 வாரத்திற்கு மேலாகிவிட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இதுவரை யாரும் பேசவே இல்லை. முதல்வருமே கூட்டணிக்குள் ஒரு கெமிஸ்ட்ரியை உருவாக்க முடியாமல் தவிக்கிறார். பிறகு எதற்காக தோழமை கட்சிகளின் கூட்டத்தை நடத்த வேண்டும் என பொறுமை தள்ளுகிறார்கள். தோழமை கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக மாற்றி உறவை பேணுவதில் முதல்வர் சறுக்குவது ஒரு புறம் இருக்க, தாவேகா ஆதரவு, தாவேகா எதிர்ப்பு என ஒவ்வொரு கட்சியிலுமே அணிகள் உதயமாகிவிட்டன. சமீபத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை என்ற பெயரை சமூக நலத்துறை என்று மாற்றி அரசாணை வெளியிட்டது தாவேகா அரசு. அதற்கு விசிக எம்பி ரவிக்குமார் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். பெயர் மாற்றத்தை மறுபரிசீலனை செய்யவும் சொன்னார். அதற்கு அவரது கட்சியை சேர்ந்த அமைச்சர் வன்னியரசே பெயர் மாற்றம் எந்த செயல்பாட்டையும் மட்டுப்படுத்தாது என்று விளக்கமளிக்கவும், விசிகாவுக்குள் நிலவி வந்த அணிச்சண்டை இப்போது வீதிக்கு வந்துவிட்டது. ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதால் தான் தாவேகா அரசை ஆதரித்தோம் என கம்யூனிஸ்டுகள் புலம்ப ஆரம்பித்து விட்டன. ஆனால் இப்போது ஆட்சியாளர்களின் செயல்பாடுகள் எங்களுக்கு பயத்தை கொடுக்கின்றன. இந்தியாவிலேயே பிரசவத்தில் தாய் சேய் இறப்பு விகிதம் தமிழ்நாட்டில்தான் மிக குறைவு. ஆனால் எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் நிர்வாகம் சரியில்லை, சுகாதாரம் இல்லை என ஒரு பெண் ரீல்ஸ் போடுகிறார். அடுத்த நாளே முதல்வர் அங்கே ஆய்வுக்கு செல்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்ட நாடகம் போல் தெரிகிறது. இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று குழம்பித்தான் போயிருக்கிறோம் என்கிறார்கள். இப்போதைக்கு தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதனால்தான் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கிறார்கள். அதே சமயம் அதிமுகவிலிருந்து விலகி வரும் எம்எல்ஏக்களை சேர்த்துக் கொண்டு இடைத்தேர்தல் தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பார்க்கிறார்கள். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று 118 மெஜாரிட்டியை அடைய திட்டமிடுகிறார்கள். மெஜாரிட்டிக்காக அதிமுகவை சேதப்படுத்தும் தாவேகா பெரும்பான்மை கிடைத்த பிறகு எங்களை வெளியே தூக்கி போட்டுவிட்டால் என்ன செய்வது? இந்த குழப்பங்களுக்கு இடையே தாவேகாவுக்கு முட்டுக் கொடுப்பதாக நினைத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறும் கருத்துக்கள் தாவேகா தோழமை கட்சிகளிடையே கடும் கோபத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. இப்படி தாவேகா கூட்டணி கட்சிகளின் குழப்பமான மனநிலையை சீர் செய்ய யாருமே முன்வராத நிலையில் இந்த தற்காலிக உறவு நிலை எத்தனை மாதங்களுக்கு நீடிக்கும் என்பதற்கு யாரிடமும் பதில் இல்லை.